எவற்றையும் கைவிடுவதற்கு இல்லை என்ற தலைப்பில் ஆற்று உரையாடல் நிகழ்வில் ஏற்பு நிலை பற்றி ஐயா சிவ கதிரவன் அவர்கள் ஆற்றிய கருத்துரை. யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. ஒவ்வொருவரும் மெய்நிலை அருள் பெற வேண்டும் என்பதும், ஒவ்வொருவரும் மெய் புரிதல் பெற வேண்டும் என்பதும், ஒவ்வொருவரும் மெய் நோக்கி நகர வேண்டும் என்பதும், மேலும் ஒவ்வொருவரும் தம் சிந்தனை அளவில் தம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் இந்த உரை செய்கிறோம். அப்படி மெய் நோக்கி தம் சிந்தனைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள், முயற்சி உள்ளவர்கள் வளர்த்தெடுக்கப்படுவார்கள். அவர்களுக்கு உரிய வழிகாட்டல் தொடர்ந்து அவர்களுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், இப்போதும் இருக்கின்றன. மெய்நிலை நோக்கி புரிந்து கொள்வதற்கு நாம் பல்வேறு முறைகளில் நம் சிந்தனையை விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கலாம். இப்போது நம்மிடம் இருக்கிற ஒன்றில் இருந்து மெய் குறித்த அல்லது மெய்யின் சாரம் குறித்த ஒரு பகுதியை காண முடியும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு உடல் இருக்கிறது. நம் உடலில் நாம் என்னவெல்லாம் பார்க்கிறோம் என்றால், உடலின் உயரம், உடலின் அமைப்பு, உடலின் செயல்படும் முறை, உடல் செயல்படுகிற முறை, உடலில் உள்ளே இருக்கிற உள்கட்டமைப்பு குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உடல் எவ்வாறெல்லாம் வினை புரிகிறது, எதிர்வினை புரிகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நாம் தேடினோம் என்றால், உடலின் உள்ளே இருக்கிற பல நுட்பமான செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். மேலும் நமக்கு அறிய வாய்ப்பிருக்கிற பட்டறிவின் வழியாகவோ, படிப்பறிவின் வழியாகவோ, நாம் சேகரித்துக் கொள்கிற செய்திகளின் வழியாக உடலின் பல நுட்பங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன் உடல் மாற்றமடைகிறது என்று துவங்கி, ஏன் நமக்கு சிந்தனைகள் வருகின்றன என்பது வரை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளவும், செயல்பட்டு முனையவும் வாய்ப்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் பார்க்க முடியும். இவ்வாறு பார்ப்பதில் பல முரண்பட்ட தன்மைகள், உடன்பட்ட தன்மைகள் நாம் காண முடியும். அதென்ன முரண்பட்ட தன்மைகள், உடன்பட்ட தன்மைகள்? உடலில் முரண்பட்ட தன்மைகளும் இருக்கின்றன, உடன்பட்ட தன்மைகளும் இருக்கின்றன. அவை உடன்பட்ட, முரண்பட்ட என்ற கடந்த காலத்தில் நான் குறிப்பது ஒரு வசதிக்காகத்தான். உடல் நீங்கள் தேடுகிற போது, உடலை நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்கிற போது, அது வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள்
உங்களுக்கு முரண்பட்டு கொண்டே இருப்பதாகவும், உடன்பட்டு கொண்டே இருப்பதாகவும் இருக்கின்றன. சான்றாக, நான் உயரமாக இருக்கிறேன். நான் குள்ளமாக இருக்கிறேன். என் கண்கள் இவ்வாறு இருக்கின்றன. என் முகத்தோற்றம் இவ்வாறு இருக்கிறது. என் பல் வரிசை இவ்வாறு இருக்கிறது. என் தலைமுடி இவ்வாறு இருக்கிறது. என் நகங்கள் இவ்வாறு இருக்கின்றன. என்றவாறு பல வெளிப்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு வெளிப்படுகிற வெளிப்பாடுகள் உங்களுக்கு உடன்பாடுகளை, ஈர்ப்புகளை வழங்கும். மேலும் சில வெளிப்பாடுகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதில் சிக்கலானதாக இருக்கக்கூடும். இது தனிநபர் ஒவ்வொருவருக்கும் வேறுபாடு உடையது. என்றாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் இது நிகழ்ந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது உடன் உடன்படுவதும், முரண்படுவதும் என்ற கருத்தில் பார்த்தோம் என்றால், நீங்கள் ஈர்ப்பில் இருக்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் உடன்படுவீர்கள். புறத்தூண்டலில் இருந்து சமூகம் வழங்குகிற தூண்டல் போக்கிலிருந்து நீங்கள் அணுகுகிற போது, பார்க்கிற போது, நீங்கள் முரண்படுவீர்கள். உடன்பாடு, முரண்பாடு என்பது இதற்கு இப்பொழுது பேசுகிற கருத்தில் பொருத்தமானதல்ல. அடிப்படையில் உடன்பாடு, முரண்பாடு என்பது இவ்வாறு நிகழ்கிறது. உங்களது ஈர்ப்பிலிருந்து நீங்கள் உடன்படுவதும், புறவியல் தூண்டலில் இருந்து நீங்கள் முரண்படுவதும் நிகழ்கிறது என்பதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை பார்க்க முடியும். அவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். என்றாலும் நீங்கள் உடன்படுவது, முரண்படுவது என்கிற எல்லையில் இருந்து இவற்றை நோக்கக்கூடாது. அது தனியாக புரிந்து கொள்ள வேண்டியது. நாம் இப்பொழுது பேசுவது உடல் எவ்வாறு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். உடல் நீங்கள் அறிய விரும்புகிற போது, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று செயல்பட துவங்குகிற போது, அது உங்களுக்கு பலவற்றை வெளிப்படுத்துகிறது. இதைப் போலவே உங்கள் உடலுக்கு வெளியே இருக்கிற இந்த பேரண்டத்தின் வெளிப்பாடுகளையும் நீங்கள் அறிய முடியும். நீங்கள் விண்ணை நோக்கினால் ஏராளமான விண்மீன்களை இரவு நேரத்தில் காண முடியும். நீங்கள் பகல் நேரத்தில் வெப்பத்தை குறித்து அறிய விரும்பினால், வெப்பம் எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை உங்கள் அறிதல் விரிவின் அடிப்படையில் அறிந்து கொள்ள முடியும். காற்றை அறிந்து கொள்ள முடியும். காற்றின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடியும். நீரை அறிந்து கொள்ள முடியும். நீரின் தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். உவர் நீர் எவ்வாறு இருக்கிறது? உவர் நீரின் அடர்த்தி எவ்வாறு இருக்கிறது? நன்னீர் எவ்வாறு இருக்கிறது? நன்னீருக்கும் உவர் நீருக்கும் இடையே இருக்கிற குளுமை எவ்வாறு இருக்கிறது? என்றெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றிற்குள்ளும் நீங்கள் பயணிக்க, பயணிக்க அறிந்து கொண்டே இருக்க முடியும். அவ்வளவும் நீங்கள் வியப்போடு, ஈர்ப்போடு அறிந்து கொண்டே நகர்வதற்கு உரியவை. முரண்பட்ட கருத்துக்களோடு இவற்றை பார்க்க முடியாது என்பதால் நான் முரண்பாடு என்பது இதற்கு பொருத்தமில்லாத கருத்து என்று கூறினேன். இப்போது நாம் ஈர்ப்பு, வியப்பு, உடன்பாடு என்கிற அளவில் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக நீங்கள் புதிய ஒன்றை, புதிய பரிமாணத்தில் பல்வேறு பரிணாம வளர்ச்சி பெற்ற நிலைகளை அறிந்து கொண்டே உங்களது சிந்தனையை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். அவ்வாறு நீங்கள் விரிவுபடுத்திக் கொண்டும் இருப்பீர்கள். மனிதனின் சிந்தனை முறை அவ்வாறு விரிவுபடுவதுதான். இதற்கு உங்களது பார்வை முயற்சி, பார்வை திறன், பார்வையின் தரம்
அவசியமானது. அவ்வாறு நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறபோது, அவை உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். அது உடலாக இருந்தாலும், பேரண்டமாக இருந்தாலும், உங்களைச் சுற்றி இருக்கிற எந்த விதமான புற நிகழ்வும் உங்களுக்கு நீங்கள் அறிய முற்படுகிறபோது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இவ்வாறு நீங்கள் அறிய முற்படுகிறபோது, வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிற இந்த வெளிப்பாடுகள் எவ்வாறெல்லாம் இருக்கின்றன? எங்கெல்லாம் நாம் வியந்து ஈடுபாடு காட்டுகிறோம்? எங்கெல்லாம் நாம் முரண்பட்டு நகர்கிறோம் என்றும் நீங்கள் பார்க்க முடியும். இத்தனை தன்மைகள், இத்தனை முரண்பாடுகள் அவற்றுள் இருக்கின்றன என்பதையும், அவற்றை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் நீங்கள் செயல்படுத்தி பார்க்கலாம். இப்போது ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு வெளிப்பட்ட ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள். சான்றாக, உங்களது உயரத்தை நீங்கள் இன்றுதான் கவனிக்கிறீர்கள். நீங்கள் கவனிக்க விரும்பியவுடன் நீங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு வெளிப்படுகிறது. அடிப்படையில் இது இன்றுதான் அப்படி இருக்கிறதா என்றால் அல்ல. அது எப்போதும் அப்படியே இருந்து வந்திருக்கிறது. உயரம் என்பது அளவை என்பதால் மாறுதலுக்கு உட்பட்டது என்று நாம் ஒரு தர்க்கத்தை முன்வைக்க முடியும். இன்னும் நுண்ணிய சான்றாக ஒன்று கூறுகிறேன். உங்களது உடல் தோலின் வண்ணத்தை நீங்கள் காண்கிறீர்கள். உங்கள் தோலில் தோன்றுகிற, வெளிப்படுகிற வண்ணம் இன்று ஒரு அடர்த்தியில் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் காண முனையும்போது அது வெளிப்படுத்துகிறது. இவ்வளவு அடர்ந்த வண்ணத்தில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் பார்க்க முடியும். இந்த அடர்ந்த வண்ணம் நீங்கள் பார்க்கிறபோது வெளிப்பட்டதா? அல்லது எப்பொழுதும் வெளிப்பட்டுக் இருந்ததை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்களா? என்பதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அது எப்போதும் இருந்தது. முன்பு இருந்தது. நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு இருந்தது. நீங்கள் பார்ப்பதற்கு முன்பே இருந்த, நீங்கள் பிறந்த காலத்திலிருந்து இருந்த அந்த வண்ணத்தை, அந்த வண்ணத்தின் அடர்த்தியை, அந்த வண்ணத்தின் அடர்த்தி போக்குகளை நீங்கள் இன்றுதான் பார்க்கிறீர்கள். இன்று பார்த்தவுடன் அதன் மீது வியப்போ, முரண்பாடோ கொள்கிறீர்கள். இந்த வியப்பும், முரண்பாடும் நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் நிகழ்கிறது. எனவே நீங்கள் பார்ப்பது என்பது இவற்றை உண்டாக்குகிறது. இந்த இருவேறு இருமை கருத்துக்களை உண்டாக்குகிறது. எனவே நான் முன்பு கூறியது போல, இந்த இருவேறு இருமை கருத்துக்களை நாம் வேறொரு பகுதியில் பேசியிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்தவுடன் வியக்கிறீர்கள் அல்லது முரண்படுகிறீர்கள். இந்த வியப்பும், முரண்பாடும் அந்த தோலின் வண்ணத்தில் ஏற்பட்டிருக்கிற அடர்த்தி மாறுபாடுகளை வெளிப்படுத்தியதின் வழியாக வந்தது. நீங்கள் நன்றாக கொஞ்சம் பொறுமையாக இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடர்த்தி நிலை முன்பே இருந்த நிலை. இன்றுதான் வெளிப்பட்டிருக்கிறது. இப்போது இவற்றோடு நீங்கள் முரண்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு இந்த அடர்த்தி நிலை விருப்பமில்லை. புறச்சூழலில் எனக்கு என்னுடைய தோற்றம் குறித்து நிறைய கருதுகோள்கள் இருக்கின்றன. வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. எனவே
இந்த அடர் நிலையில் எனக்கு மாறுபாடு இருக்கிறது. என் தோலின் அடர் நிலையில் எனக்கு ஒரு மாறுபாடு இருக்கிறது என்று கருதுகிறீர்கள். இ புறச்சூழலில் நீங்கள் கருதுகிற கருத்திற்கு உகந்த அல்லது அந்த கருத்தின் அடிப்படையில் உங்கள் தோலின் மீது, அந்த அடர்த்தியின் மீது, வண்ணங்களின் மீது ஒரு செயலாற்றுகிறீர்கள். இந்த செயல் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அது மேலும் உங்களது தோலிற்கு, அந்த அடர்த்திக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதுதான் அந்த விளைவு. நிச்சயமாக அந்த விளைவு தற்காலிக வெற்றியும், நிரந்தரமான சிதைவையும் உண்டாக்கும் என்பதை நீங்கள் விளைவின் அடிப்படையில் புரிந்து கொள்வீர்கள். விளைவு ஏற்படுகிறது. அந்த விளைவை நீங்கள் சந்திக்க திணறுகிறீர்கள். மீண்டும் விளைவின் மீது வேறொரு செயல்பாட்டை செய்கிறீர்கள். மீண்டும் விளைவு ஏற்படுகிறது. ஒரு நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் செய்த பின்பும், உங்கள் தோலின் அடர்த்தி மாற்றமடையவில்லை அல்லது சிதைவிற்கு உள்ளாக்குகிறது. மேலும் இவற்றை சிதைக்க வேண்டாம். இது இவ்வாறே இருக்கட்டும். எவ்வாறு வெளிப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே இருக்கட்டும் என்கிற முடிவிற்கு வருகிறீர்கள். இந்த விளைவும், விளைவின் மீது நீங்கள் ஆற்றுகிற செயல்பாடும் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது? பட்டறிவாக என்ன வழங்குகிறது என்றால், நீங்கள் கவனிப்பதற்கு முன்பே, நீங்கள் நோக்குவதற்கு முன்பே இருந்த ஒரு அடர்த்தி, ஒரு வண்ணம், நீங்கள் நோக்கிய பின்பு வந்ததாக கருதிக் கொண்டு, நீங்கள் வினையாற்றுகிறீர்கள், செயல்படுகிறீர்கள். ஒரு நோக்கத்தோடு அதன் மீது பூச்சுகளை பூசுகிறீர்கள். ஒரு நோக்கத்தோடு அதற்கென்ற நிபுணர்களை சந்திக்கிறீர்கள். அது மேலும் சிதைவடைகிறது, மேலும் சிக்கலாக்குகிறது. இந்நிலையில் இந்த விளைவு அவசியமற்றது. இந்த வி இந்த முயற்சியும், இந்த செயல்பாடுகளும் என் அவசரத்தின் பாற்பட்டு செய்துவிட்டேன் என்று முடிவெடுக்கிறீர்கள். இப்போது என்ன இந்த விளைவுகள் நமக்கு விளக்குகின்றன? இருப்பதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கவனிப்பதற்கு முன்பே அது இருந்தது. நான் கவனிக்கிற போதும் அது இருந்து கொண்டிருக்கிறது. நாளையும் அது இருக்கும். அதன் மீது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதனை ஏன் ஒன்றும் செய்வதற்கில்லை? அதன் மீது ஏன் உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை? என்றால், அவை நீங்கள் கவனிப்பதற்கு முன்பே இருந்தது. கவனிக்க வேண்டும் என்கிற சிந்தனை ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஒரு தேவையின் அடிப்படையில் உருவானது. ஒரு சிறிய புரிதல் மாற்றத்தில் ஏற்பட்ட முறை. ஒரு சிறிய புரிதல் மாற்றத்திலும், ஒரு தேவையின் அடிப்படையிலும் உருவாகி இருக்கிற கவனித்தல் என்ற நடைமுறையை நீங்கள் ஒரு ஒரு வளங்களின் மீது, ஒரு மூத்த ஒன்றின் மீது, இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்ட உங்கள் சிந்தனை வரையறைக்கு முன்பே இருந்து தொடர்கிற ஒன்றின் மீது செயல்படுகிறீர்கள். ஒப்பீட்டு அளவில் உங்கள் சிந்தனையின் வரையறையை விடவும் அதன் இருப்பு நிலை முந்தையது, மூத்தது. நீங்கள் உங்கள் விளைவுகளை எதிர்பார்த்து செயல்பட சில வியூகங்களை வகுக்கிற போது, உங்களுக்கு தெரிந்த அளவிலேயே அதன் மீது செயல் புரிகிறீர்கள்.
அந்த வண்ணத்தின் மீது செயல்புரிகிறீர்கள். ஆனால் உங்கள் கவனித்தலை, உங்கள் புரிதலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு முறியடிக்க வேண்டும், எவ்வாறு ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்கிற போதுமான உள்ளடக்கம் அந்த தோலின் வண்ணத்திற்கு ஏற்கனவே இருக்கிறது. அது உங்களை விட, உங்கள் கவனத்தை விட, உங்கள் நோக்கத்தை விட, உங்கள் வரையறைகளை விட மூத்தது, அறிவார்ந்தது. எனவே உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. உங்களது கடந்த கால பட்டறிவிலிருந்து அல்லது புறச்சூழலில் ஏற்படுகிற தூண்டலிலிருந்து, வரையறுக்கப்பட்ட அறிவிலிருந்து நீங்கள் நிகழ்த்துகிற எல்லா செயல் முயற்சிகளும் உங்களுக்கு தோல்வியை தருகின்றன. இதற்கு காரணம், நீங்கள் உங்களின் தோலின் மீது, தோலின் வண்ணங்களின் மீது, அடர்த்தியின் மீது போதுமான பார்வை கொண்டவராக இல்லை. அது அவசரத்தின் காரணமாக, தூண்டலின் காரணமாக அதை மாற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். நான் சான்றாக உங்கள் அருகிலேயே இருக்கிற தோல் குறித்து விவரித்தேன். ஆனால் உண்மையில் உங்களைச் சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றின் மீதும், இயற்கையாய் அமைந்திருக்கிற ஒவ்வொன்றின் மீதும் வெளிப்பாடுகள் வந்தவுடன், அல்லது நீங்கள் கவனிக்கத் துவங்கியதன் காரணமாக அவை வெளிப்படத் துவங்கியவுடன், அவற்றின் மீது உங்கள் நோக்கத்தை திணிக்கிறீர்கள். உங்கள் நோக்கத்தின் பாற்பட்டு செயலாற்றுகிறீர்கள். எனக்கு முன்பே இருக்கின்ற, என்னை விட மூத்த ஒன்று என்கிற கவனம், அதன் மீது நமக்கு எப்போதும் இருந்ததில்லை. இதன் காரணமாகவே ஒரு அவசரம், ஆர்வம் அதன் மீது பிறக்கிறது. புறத்தூண்டலுக்கு ஆளாகின்றோம். இவ்வாறு பல்வேறு விளைவுகளை சந்தித்த பின்பு, விளைவுகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது புரிந்த பின்பு, அவற்றின் மீது நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். அந்த முடிவு என்ன? இவற்றை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்தும் சிறு மாற்றமும் அதன் மீது நிகழவில்லை. இவ்வாறான எனது பெரும் முயற்சிகளுக்கு பிறகு முழுவதும் தோல்வியே மிஞ்சுகிறது என்றெல்லாம் பல ஆய்வுகளை செய்த பின்பு, இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவற்றை ஏற்கும் நிலைக்கு வருகிறது. நீங்கள் ஏற்பது என்பது உங்கள் தோல்வியை தான் ஏற்கிறீர்கள். தோல்வியின் வழியாக, உங்களது முயற்சிகளின் வழியாக ஏற்பட்ட தோல்வி. அத்தகைய தோல்விகளை ஏற்கிறீர்கள். இந்த ஏற்பின் அடிப்படையில், இந்த ஏற்பின் உள்ளடக்கத்தில் அந்த வெளிப்பாடு எப்பொழுதும் உங்களை விட மூப்பில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது அவ்வாறு இருக்கிறது. அவற்றை நான் ஏற்றுக்கொண்டேன், அவற்றை ஏற்கிறேன் என்கிற நிலைக்கு நீங்கள் வருவதை காண முடியும். நீங்கள் அதை நன்றாக உணர முடியும். இப்படி இந்த பேரண்டம் முழுவதும் நீங்கள் காண்கிற போது நிறைய வெளிப்பாடுகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் உணர்கிற வேளையில் அவை வெளிப்படுவதால் அவை அப்போதுதான் உருவாகியிருக்கின்றன என்பதாக புரிதல் ஆகாது. நீங்கள் அப்படி கருதி கொள்ளக்கூடாது.
அவை காலங்காலமாக இருக்கின்றன. அவை நீண்ட நெடுங்காலமாக பயணித்துக் கொண்டே இருக்கின்றன. நீங்கள் காண்கிற போது அவை வெளிப்படுகின்றன. நீங்கள் கேட்கிற போது அவை வெளிப்படுகின்றன. உங்கள் முயற்சியின் பார்ப்பட்டு அவை வெளிப்படுகின்றன. இவை உங்களைச் சுற்றி பல்வேறு விதங்களில் தம்மை மறைத்து வைத்திருக்கின்றன. நீங்கள் காண முயற்சிக்கிற போது, நீங்கள் உங்கள் முயற்சியின் பார்ப்பட்டு அவை வெளிப்பட்டவுடன், உங்கள் நோக்கத்தில் இருந்து, உங்கள் பேரார்வத்தில் இருந்து அவற்றை மதிப்பீடு செய்து, அவற்றோடு முரண்படுவதும், அவற்றை தக்க வைத்துக் கொள்வதுமாக நீங்கள் தனி வேலையை துவங்குகிறீர்கள். என்றாலும், அது உங்கள் கவனத்திற்கு முந்தியது. உங்கள் பட்டறிவிற்கு முந்தியது. உங்களுக்கு முந்தியது. இப்படி இருப்பதை புரிந்து கொள்வது, இந்த விளைவுகள் மீண்டும் மீண்டும் தோல்வியை தருகின்றன என்பதை புரிந்து கொள்வது ஏற்பு எனப்படுகிறது. இந்த ஏற்பு என்பது நீங்கள் புதிய முயற்சியில், புதிய ஆய்வின் வழியாக அல்லது புதிய மறுப்பின் வழியாக நீங்கள் அவற்றை மீண்டும் தேடலாம். இன்னும் நுட்பமாக தேடலாம். உங்களைச் சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றின் மீதும் உங்கள் நுட்பங்களை பயன்படுத்தி தேடலாம். அவை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவைகள் வெளிப்படும். உங்களைச் சுற்றி இருக்கிற நீங்க இதுவரை கண்டிராத பல வகையான நுட்பங்களும், வெளிப்பாடுகளும் இப்போது உங்களால் வெளிப்படுவதை காண முடியும். அது இதுவரை உங்களை சந்திக்காமல் மறைந்திருந்தது. இப்போது வெளிப்படுத்துகிறது. நீங்கள் இப்போதும் உங்கள் நோக்கத்தின் பார்ப்பட்டு அவற்றை பாராதிருப்பீர்கள் என்றால், உங்கள் நோக்கத்தின் பார்ப்பட்டு அவற்றை பாராதிருப்பீர்கள் என்றால், அவை மறைவாகவே இருக்கும். நோக்கமற்று இருந்து பார்ப்பீர்கள் என்றால், அவை இன்னும் ஆச்சரியத்தோடு வியப்புகளை உள்ளடக்கி உங்களிடம் வெளிப்படும். இப்போது நீங்கள் ஒரு முயற்சியின் பார்ப்பட்டு, ஆய்வின் பார்ப்பட்டு அவற்றை தேடுகிறீர்கள். அவை வெளிப்படுத்துகின்றன. வெளிப்பட்ட இவ்வளவு கருத்துக்களையும், நீங்கள் இன்று வரை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிற கருத்துக்களையும் குவித்து வைத்துக்கொண்டு, அவற்றை ஏற்பதா, மறுப்பதா என்று போராடிக் கொண்டிருக்கிறீர்கள். கொதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவை தமிழில், தமிழ் வாழ்வியலில் மிக எளிமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. இவை ஏற்கனவே இருந்தவை அல்லவா? முன்பே இருந்தது. முன்பே இருந்தது, உங்களுக்கு முன்பே இருந்தது. அல்லது நீங்கள் அறிந்து கொள்ளும் முன்பே இருந்தது. நீங்கள் அறிந்து கொள்ளும் முன்பே இருந்த ஒன்றை, உங்களுக்கு முன்பே இருந்த ஒன்றை, ஏற்கனவே இருந்தது என்று நீங்கள் கூறுவீர்கள். வழக்கமான மொழியில் கூறுவீர்கள். ஏற்கனவே இருந்தது என்பதும், ஏற்பு என்பதும் ஒரே வேரிலிருந்து வருகின்றன. நான் அதை இன்னும் ஆழமாக சொல்கிறேன். ஏற்கனவே என்கிற சொல்லை நாம் பகுக்கலாம். ஏற்கனவே இருந்தது என்கிற சொற்றொடரில் இருக்கிற சொற்களை நீங்கள் பகுத்து பாருங்கள். ஏற்கனவே என்பதை ஏற்க, எனவே என்று பகுத்துக் கொள்ளலாம். இருந்தது என்ற சொல்லை இருந்து, அது, இருப்பது. இருந்தது என்பது, இருப்பது என்பது ஒரு இலக்கண வேறுபாட்டில் நாம் உணர முடியும், படிக்க முடியும். ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை, ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை என்கிற சொற்றொடருக்குள் ஏற்க, எனவே இருக்கின்றது. அது முன்பே இருக்கின்றது. எனவே ஏற்க என்று ஒரு வாழ்வியல் மொழி குறிப்பு உங்களுக்கு வழங்குகிறது.
எனவே ஏற்பு என்பது எவ்வாறு வியக்கத்தகுந்த வகையில் நமக்கு ஒரு சொல்லாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தனிப்பாடம். நான் அவற்றை விரிவாக மொழி அழகு குறித்து விரிவாக நாம் பேச வேண்டும். இந்த கருத்தில் வெளிப்படுகிற ஒன்றை நாம் எவ்வாறு கூறுகிறோம்? ஏற்கனவே இருப்பது என்று கூறுகிறோம். ஏற்கனவே இருப்பது என்பது என்ன? ஏற்க, எனவே, இருப்பு, அது என்று நாம் பிரித்துக் கொள்ள முடியும். மிக எளிமையான ஒரு முடிவிற்கு நாம் வர முடிகிறது. நமக்கு முன்பே இருந்த ஒன்று என்றாலே, அதற்கு நாம் செய்ய வேண்டிய வினைப்பாடு ஏற்க. அந்த வகையில் ஏற்க என்கிற உள்ளடக்கத்திலேயே அவற்றை ஏற்க, எனவே, இருப்பது என்று வழங்குகிறோம். அதாவது ஏற்க, எனவே, இருப்பு, அது என்று வழங்குகிறோம். இதில் இருப்பு என்பது என்ன? இருப்பு என்பது மெய். மெய் இருக்கிறது. அது இப்போது வெளிப்படுத்துகிறது. எனவே அதனை ஏற்க என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் நம்மைச் சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றின் மீதும் கவனம் கொள்கிறபோது, அது வெளிப்படுகிறது என்றால், அது முன்பே இருந்தது என்பதை நாம் அதன் மீது விளைவுகளை செலுத்தும்போது, அதன் மீது நோக்கங்களை செலுத்தும்போது, அதன் மீது முயற்சியை செலுத்தும்போது, அது நமக்கு பதிலாக ஒரு விளைவை கொடுக்கிறது. அந்த விளைவின் வழியாக நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை புரிந்தவுடன், அது நமக்கு முன்பாக இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. எந்த கருத்துக்களின் மீதெல்லாம் மெய்யியல் அடிப்படையில் உங்களால் மாற்றம் ஏதும் செய்ய முடியவில்லை. நீங்கள் முயற்சிக்கிறபோது, அது வழங்குகிற விளைவுகளை உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று இருக்கிறதோ, அது உங்களுக்கானது அல்ல. அதன் மீது நீங்கள் எந்தவிதமான முயற்சியும் செய்வதற்கு நியாயம் இல்லை. அவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்றால், அது உங்களுக்கு விளைவுகளையும், சிதைவுகளையும் கொடுத்துக் கொண்டே இருக்கும். இவற்றை மெய்யியலின் அடிப்படையில் புரிந்து கொண்டு, வெளிப்படுகிறது என்பதை ஆழமாக தெளிவுபடுத்தி, வெளிப்படுகிறது என்பது நான் பார்க்கிறபோது வெளிப்படுகிறது என்றாலும், அது எனக்கு முன்பே இருந்தது என்பதை விளங்கிக் கொண்டு, எனவே ஏற்க, ஏற்கனவே என்கிற நிலைக்கு நாம் வந்து சேர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு, இப்போது உங்களைச் சுற்றி இருக்கிற முரண்பாடுகள் மீது, நீங்கள் செய்து வைத்திருக்கிற நோக்கத்தின் பாற்பட்ட முயற்சிகளின் மீது, அது ஏற்படுத்தியிருக்கிற விளைவுகளின் மீது உங்கள் பார்வையை செலுத்துங்கள். நீங்கள் ஏற்பு என்பதை எவ்வாறு இதுவரை புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால், நீங்கள் ஏற்பு என்பது உங்கள் விருப்பம் சார்ந்தது அல்ல. உங்களது கருத்தை அது எதிர்பார்த்து இருப்பதல்ல. ஒன்றின் மீது நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்கலாம். ஒன்றாக நீங்கள் கருதலாம். வெளிப்படுகிற ஒன்றின் மீது நீங்கள் எதுவும் செய்வதற்கில்லை என்கிற மெய்யை பார்க்க வேண்டும்.
நீங்கள் கருதுகிறபடியால் அவை மாற்றமடையும் என்று முடிவுக்கு வர ஆகாது. அது வெளிப்படுத்துகிறது. நீங்கள் முயற்சித்த முயற்சியின் பார்ப்பட்டு அது வெளிப்படுத்துகிறது. நீங்கள் கவனித்த கவனத்தின் பார்ப்பட்டு அது வெளிப்படுத்துகிறது. உங்கள் நோக்கத்தின் பார்ப்பட்டு அது வெளிப்படுத்துகிறது. அந்த வெளிப்பாடுகள் விளைவுகளாக இருக்கின்றன. அந்த விளைவுகளை உங்களால் சந்திக்க முடியவில்லை. அந்த விளைவுகள் உங்களை மேலும் சிதைவிற்கு உள்ளாக்குகிறது. இவற்றை நான் இப்போது மறுக்கிறேன், முரண்படுகிறேன் என்று நீங்கள் கொதிக்கிறீர்கள். நீங்கள் பதற்றமடைகிறீர்கள். இந்த பதற்றமும், கொதிப்பும் விளைவிலிருந்து வந்தவை. இந்த விளைவு உங்கள் தூண்டலின் பார்ப்பட்டு ஏற்பட்டவை. இந்த தூண்டல் மீண்டும், மீண்டும் புதிய முயற்சிகளையும், புதிய ஆய்வுகளையும் செய்கிற போது கூட நீங்கள் கண்டடைவது உங்கள் அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒன்று தொடர்ந்து உங்கள் முன் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான். தொடர்ந்து உங்கள் உங்கள் முன் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஒன்றிற்கு எதிராக, உங்கள் அறிவிலிருந்து பன்மடங்கு ஆற்றலும், வல்லமையும் கொண்ட ஒன்றிற்கு எதிராக நீங்கள் செய்வதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் ஏற்பதைத் தவிர. ஏற்பது என்பது உங்களுக்கு புறத்தே இருக்கிற பேரண்டம் உங்கள் மீது வைக்கிற கட்டாயம் கட்டாயப்படுத்துதல் அல்ல. அது நிர்பந்தம் அல்ல. அது உங்கள் மீது தருகிற அழுத்தம் அல்ல. நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒன்றும், நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒன்றும் ஒரு வகையான வெளிப்பாடு அல்ல. முயற்சிக்கிற போது விளைவுகளை சந்திப்பீர்கள். காத்திருக்கிற போது உங்களுக்கு வழங்கப்படுகிறது அருளாக வழங்கப்படும். எனவே நீங்கள் முயற்சியின் பார்ப்பட்டு விளைவுகளை சந்திப்பீர்கள் என்றால், அவை உங்களிடம் சொல்வது, நான் முன்பே இருக்கிறேன். எனவே ஏற்க என்று உங்களுக்கு சொல்லும். அதுவே மீண்டும், மீண்டும் உங்களுக்கு அதை அறிவித்துக் கொடுக்கிறது என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்பதாக இருக்கிறது. அவற்றைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறோம். இது மெய்யியல் கூறுகளில் இவ்வாறு இருக்க, ஒரு வண்டியில் பாரம் ஏற்றுகிறேன் என்று உங்களுக்கு ஒரு வினா ஐயமாக ஏற்படலாம். ஒரு வண்டியில் பாரம் ஏற்றுகிறேன் என்றால் என்ன? ஒரு வண்டியினுடைய தாங்குதிறனை நீங்கள் பாரம் ஏற்றிய பிறகு, எடை ஏற்றிய பிறகு, அந்த வண்டியினுடைய தாங்குதிறன் வெளிப்படும். அல்லது அந்த வண்டியினுடைய சிதைவு வெளிப்படும். நீங்கள் முயற்சிக்கிற போது, அங்கு ஒரு வெளிப்பாடு நிகழும். அந்த வண்டி அந்த எடைக்கு தாங்குமா? இல்லையா? என்பதை நீங்கள் அறியும் முன்பே அங்கு அந்த நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நோக்கும் முன்பே அந்த நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது நீங்கள் நோக்குகிறீர்கள். அதன் மீது செயல்புரிகிறீர்கள். அது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அந்த வண்டி சிதைகிறது. இந்த விளைவு, இந்த சிதைவு உங்கள் நோக்கத்தின் பார்ப்பட்டு விளைந்தது. இந்த சிதைவை நான் ஏற்க மாட்டேன் என்று இப்போது கொதிக்கிறீர்கள். இந்த கொதிப்பு உங்கள் முயற்சியின் பார்ப்பட்டு வந்ததே ஒழிய, வெளிப்பாடுகளின் பார்ப்பட்டு வந்ததல்ல. அந்த வண்டி எவ்வளவு தாங்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது என்று ஏற்க, எனவே என்பதை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறாக உங்களைச் சுற்றி இருக்கிற எல்லா கருத்துகளின் மீதும், எல்லா வகையான
காட்சிகளின் மீதும் உணர்ச்சி தூண்டலுக்கு உள்ளாகாமல் உங்கள் அறிவின் நிலை புரிந்து இந்த பேரண்டத்தின் அருள் வேண்டி நிற்பீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிப்பாடுகள் அருளாக வழங்கப்படும். உங்கள் தூண்டலின் பேரில் நீங்கள் செயல்புரிவீர்கள் என்றால் விளைவுகளை பார்ப்பீர்கள். விளைவுகள் என்பது உங்கள் முயற்சியின் பார்ப்பட்டு விளைந்தவை. இந்த முயற்சி செய்து வைத்திருக்கிற செயல்கள் என்னென்ன, முயற்சியினுடைய அளவு என்ன, எல்லை என்ன என்பதை ஏற்கனவே இருந்த, முன்பே இருந்த இந்த பேரண்ட கருத்து தோற்றமாக வெளிப்படுத்துகிறது. இவ்வாறாக ஏற்பு என்பது ஒரு புரிதலுக்குரிய பாடமாக நாம் கொள்ள வேண்டும். நீங்கள் முயல்வதும் நீங்கள் தவிர்ப்பதும் அவசியமற்றது. இது எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையிலேயே தம்மை வெளிப்படுத்தும் வல்லமை கொண்ட பேராற்றலினுடைய கூறு. இது மெய். மெய் நோக்கி நீங்கள் வெளிப்பாடுகளை விரும்பினால் நீங்கள் காத்திருப்பது முதன்மையானது. நீங்கள் வேண்டுவதும் விரும்புவதும் காத்திருப்பின் வழிப்பட்டே உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அது அருளாக வெளிப்படும். இல்லை, முயற்சியின் பார்ப்பட்டு நான் பெற்றுக்கொள்வேன் என்று செயல்புரிவீர்கள் என்றால், எனவே ஏற்க ஏற்கனவே இருக்கிறது என்பதை உங்களுக்கு அது வெளிப்படுத்தும். நான் சாரமாகவும் சுருக்கமாகவும் கூறுகிறேன். உங்களுக்கு மெய்யியல் நோக்கில் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் உண்டென்றால், உங்களைச் சுற்றி இருக்கிற எல்லாவற்றின் மீதும் நோக்கமற்று, தூண்டல் நோக்கமற்று கவனம் வையுங்கள். தூண்டலின் பார்ப்பட்டு நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், உங்கள் கவன அறிவுக்கு முன்பே அங்கு இருக்கிற எல்லாமும் உங்களிடம் வெளிப்படும். அதன் மீது செயலாற்றுவீர்கள் என்றால், அது மீண்டும் உங்களுக்கு நான் ஏற்கனவே இருக்கின்ற ஒன்று என்று தமது வல்லமையை வெளிப்படுத்தும். ஏற்கனவே என்பதன் பொருள் எனவே ஏற்க என்பதன் நிலையை அது கூறுகிறது. ஆகவே அது வெளிப்படுத்துகிறது உங்களின் ஏற்பு மற்றும் மறுப்பிற்கு அப்பாற்பட்டு நின்று வெளிப்படுத்துகிறது. அது இருப்பதை வெளிப்படுத்துகிறது. அதில் நீங்கள் பொறுமையாக, பொருந்தும்படியாக உங்களை இணைத்துக் கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு எல்லா கருத்துக்களும் அருள் வழங்கும். இந்த பொறுமையான இணைப்பு, பொருந்தும்படியான இணைப்பு எவ்வாறு நிகழும் என்றால், வெளிப்படுத்துகிற உங்களின் முயற்சியின் பார்ப்பட்டு, உங்கள் நோக்கத்தின் பார்ப்பட்டு நீங்கள் ஆற்றுகிற செயல் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டவுடன், இந்த விளைவு
எனக்கு மறுப்பதற்குரியதாக இருக்கிறது. என்றாலும், இந்த விளைவின் நியாயத்தை எனக்குள் இருக்கிற ஒரு கருத்தோடு நான் பொருத்திக் கொள்கிறேன் என்பதான புரிதல். இப்போது நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கிறீர்கள். விளைவு சொல்கிற மெய்யை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இனி நான் இதன் மீது தொடர் வினை புரிய மாட்டேன். தொடர் செயல்பாடுகள் ஏதும் செய்ய மாட்டேன் என்கிற நிலையை எட்டுகிறீர்கள். இது பொருந்துவது. நீங்கள் மீண்டும் பொருந்தாமல் முயற்சித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் ஏற்கனவே என்பதை, தான் ஏற்கனவே என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். எனவே, இந்த பொருத்தப்பாடு என்பது உங்களது அகவுணர்வின் நியாயத்தில் இருந்து நிகழ்வது. இதனை உங்கள் வேண்டலின் வழியாக நீங்கள் நிகழ்த்திக் கொள்ள முடியும். விருப்பத்தின் வழியாக நிகழ்த்திக் கொள்ள முடியும். காத்திருப்பின் வழியாக நிகழ்த்திக் கொள்ள முடியும். வேண்டலின் வழியாகவும், விருப்பத்தின் வழியாகவும், காத்திருப்பின் வழியாகவும் நீங்கள் ஒன்றை நிகழ்த்திக் கொள்வீர்கள் என்றால், அப்போது வெளிப்படுகிற ஏற்கனவே இருந்ததாக, இருக்கின்றதாக, இருப்பதாக வெளிப்படுகிற ஒன்று உங்களுக்கு பொருத்தமான அருளை வழங்கும். அப்படித்தான் வழங்கியிருக்கிறது. அப்படித்தான் வழங்கவும் போகிறது. யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. நன்றி.